ஹலோ கைஸ், இவ்வளோ காலையில் நம்ம எங்கே போகிறோம்னா மாலி சிட்டிக்கு தான் போக போகிறோம். ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு இன்றைக்கி உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நான் தான் தீனு. வெல்கம் டு தி மென் வியூஸ். ஸோ எப்போவுமே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கேட் பாஸ் வந்துட்டு செக் பண்ணிக்கணும். கேட் பாஸ்னால் இப்போ நம்ம இங்கே ஐலாண்ட்லேருந்து நம்ம அவுட்டர் போகிறதுக்கு போட்டில் தான் போக முடியும். சிட்டிக்கெல்லாம் போகணுன்னா போட்டில் தான் போக முடியும். அப்போ நமக்கு கேட் பாஸ் இந்த ஒரு ஃபோனில் நம்ம கேட் பாஸ் அப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு நாளைக்கு ஆஃப்னா இன்றைக்கே வந்துட்டு நம்ம கேட் பாஸ் நாளைக்கு எந்த ரீசனுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு கேட் பாஸ் அப்ளை பண்ணால் அது ஹச்ஆர்லேருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்கெல்லாம் அப்ரூவ் பண்ணுவாங்க. இவனுக்கு ஆஃப் தான், இவன் போகலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு ஆல்ரெடி அப்ரூவல் ஆகிருக்கு. QR கோடை அவங்கள்ட்ட காமிச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்ம வெளியே போக முடியும். நம்ம இப்போது போட் ஏறுற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போட் ஏறுற இடத்துக்குன்னா ரிசப்ஷனில் தான் போட்டு நிற்கும். முடிஞ்ச வரை நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் மேக்ஸிமம் இடத்துல நம்ம வீடியோ எடுக்க முடியாது. கெஸ்ட் இருக்க இடத்துல வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ப்ரைவசி ரீசனுக்காக கெஸ்ட் இருக்க இடத்துல வீடியோ எடுக்க முடியாது. இந்த போட்டில் தான் நம்ம போகிறது. நம்ம ரெசார்ட்டில் இருந்து ஏர்போர்ட் வரதுக்கு 1 hour வந்து நம்ம ரீச் ஆகும். இதே மாதிரி ஒரு போட்டில் நம்ம ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே ஏர்போர்ட், இது பழைய ஏர்போர்ட், இங்கே இருக்கிறது பழைய ஏர்போர்ட்டு. அப்புறம் புது ஏர்போர்ட்டு அங்கே இருக்குது, அங்கே இருக்கிறது புது ஏர்போர்ட்டு. ஸோ இதுக்கு உள்ளாடி அப்படியே போகலாம். ஆனால் நம்ம இப்போ போக வேண்டிய இடம் வந்துட்டு, இப்போ எனக்கு போக வேண்டியது சிட்டிக்கு போகணும். ஸோ நம்ம இதிலேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு அடுத்த ஒரு ஃபெரி ஏறணும். ஸோ அந்த ஃபெரிக்கு தான் இப்போ நம்ம வரோம். இங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். அப்புறம் இது ஏறி தான், இந்த போட் ஏறி தான் நம்ம சிட்டி. டிக்கெட்டு $1 இல்லைன்னா 15 ரூபாய், $2 இருக்குது. ஸோ $1 கொடுத்து டிக்கெட் வாங்கணும். வேறு எதுவும் சொல்ல வேணாம். ஏன்னா இந்த ஒரு டிக்கெட் வச்சு நம்ம வேறு எங்கேயும் போக முடியாது. இதை வச்சுட்டு அடுத்த சிட்டிக்கு தான் போக முடியும். போட்டு ஏற வேண்டியதான். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் இங்கேருந்து, ஏர்போர்ட்லேருந்து அடுத்த சிட்டிக்கு போகிறதுக்கு. நம்ம ரெசார்ட்லேருந்து வரப்போ வந்தது ஸ்பீட் போட்டு. எனக்கான அந்த போட்டை விட இந்த போட்டில் வர்றது தான் கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சராக இருக்கும். இந்த போட்டில் பார்க்க நம்ம ஒரு ஆலப்புழாயில் இல்லை நம்ம போட்டிங் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே வைப்பில் இங்கேயும் அந்த இன்ஜின் சவுண்டு, அப்புறம் இங்கே சுற்றியெல்லாம் பார்க்கலாம், இப்படிலாம் ஃப்ரீயாக உட்காந்து வரலாம். அந்த போட்டில் எப்படின்னா கெஸ்ட் இருக்க போட்டாதனால நம்ம சைலண்டாக இருந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. கெஸ்ட் என்னன்னாலும் பண்ணலாம். நம்ம ஒரு ஓரத்தில் சைலண்டாக இருக்கணும். அதனால தான் அங்கே போட்டில் எதுவுமே வீடியோ எடுக்க முடியலை. இப்போது இது வந்துட்டு நம்ம பட்ஜெட்டில் ஒரு $1 வந்துட்டு நம்ம இதுலேருந்து அங்கே போகிறது. இல்லை நம்ம கேபில் பஸ்ஸில் எல்லாம் போகணுன்னா அதான் இருக்குது அந்த பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம அங்கேருந்து இங்கே க்ளோஸ் ஆகும். இந்த ஃப்ளைட் எல்லாமே நம்ம அந்த சைடு அங்கேருந்து நம்ம வேணால் ஃப்ளைட்லாம் பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. சிட்டிக்கு போகிற அதில் ஒரு பீச் இருக்கும். அந்த பீச்சில் இருந்து நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதெல்லாம் பார்க்கலாம். ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு வேலை எனக்கு ஏடிஎம் கார்டை வந்துட்டு பின் ஜென்ரேட் பண்ணணும். ஏடிஎம் கார்டு வந்து 6 மாதம் ஆகுது. நான் இன்னும் பின் ஜென்ரேட் பண்ணலாம். அதில் ஏதாவது சிக்கல் இருக்குன்னா தெரியல. செகண்ட் வேலை போய் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தமிழ் அண்ணா கடை ஒன்று இங்கே இருக்குது. அங்கே போய் சாப்பிடணும். ஏதாச்சும் தோசை, பொரிச்ச மீனெல்லாம் இருக்கும். அங்கே போய் அதை சாப்பிடாதுலாம். இப்போ நம்ம சிட்டிக்கு வந்தாச்சு. வெயில் தான் கொளுத்துது. இங்கே பிரயோஜனமாக உள்ள ஒரே விஷயம் வெயில் மட்டும்தான். இப்போ நம்ம நேரம் எங்கன்னா ஸ்டேட் பேங்க், இங்கேயும் SBI பேங்க் இருக்குது. அப்போ அவங்க SBI பேங்க்கில் போய் ஃபஸ்ட்டு பின் ஜென்ரேட் பண்ணிவிட்டு தான் அடுத்துள்ள காரியம். எனக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்குது. இங்கே நானுமே வந்துட்டு வேலைக்கு வராமல் ஒரு கெஸ்ட்டாக வரணும்னு பார்ப்போம். கூடிய சீக்கிரம் நடக்கும். கூடிய சீக்கிரம் மீன்ஸ் ஒரு 5 வருஷத்தில், 5 வருஷம்லாம் தேவையில்லை தான், நடக்கும் கூடிய சீக்கிரம். ஆனால் எனக்கு இங்கே சிட்டிக்கு வந்தால் மட்டும்தான் ஏதோ நான் ஃபாரினுக்கு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லாமல் அங்கே ரெசார்ட்டில் இருக்கும்போது ஏதோ நான் ஒரு சென்னையிலையோ ஏதோ ஒரு நார்வேலையோ அங்கே எங்கேயோ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே பாருங்கள், பைக்கு ஒரு கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பைக் கூடாத அளவுக்கு பைக்கை அப்படி பார்க் பண்ணி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அவசரமோ. இங்கே பெட்ரோல் பங்கு, பெட்ரோல் பங்க், பஸ்ஸு, இது பஸ் ஸ்டாப்பு. நான் இங்கே வந்தாச்சுன்னா ஒரு 4 பேர் புது ஆளுகளை எல்லாம் பார்க்கலாம். ஒரு புதுசாக நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். எங்கேயோ வந்திருக்கோம்ப்பா சாமி அப்படின்னு. சும்மா அங்கே ரெசார்ட்டில் இருந்தால் என்னது தூங்குறது, சாப்பிட்றது, அவ்வளோ மட்டும்தான் நடக்கும். அந்த மசூதிக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு SBI பேங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே போய் கொஞ்சம் காசு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு காசு எடுக்கணும், பின் ஜென்ரேட் பண்ணணும்.
ஸோ எனக்கு ரிட்டன் போட்டு இப்போ மணி 2 ஆச்சு. எனக்கு ரிட்டன் போட்டு நான் 6:30 மணிக்கு ரிட்டன் போட்டு 6:30 மணிக்கு ரெசார்ட்டில் ரீச் ஆகிறது 7:30 மணி ஆகும். ஸோ அதுவரை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் இங்கே, அவனையும் போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கேயே சுற்ற வேண்டியதான். இங்கே இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா தமிழ் ஆளுங்க நிறைய உண்டு. தமிழ் ஆளுங்க உண்டு, இந்தியன்ஸு, பங்களாதேஷ், அப்புறம் நேபாளி, இந்த 3 கண்ட்ரி பீப்புள் தான் இங்கே வேலைக்கு இன்னும் மோஸ்ட்டாக இருக்குது. இதுதான் SBI மால்தீவ்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மால்தீவ்ஸ். நான் போய் ஃபஸ்ட்டு பின் ஜென்ரேட் பண்ணி காசு எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப நல்லது. ATM அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. அப்போ இனி போய் நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு முதல்ல ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்போம். அவன் சாப்பிட்டான்னா நம்ம சாப்பிட்டுட்டே போகலாம், இல்லை அவன் சாப்பிட்லன்னா சேர்ந்து போய் சாப்பிட்ணும். அதான் பிளான். பையன் சாப்பிட்டானா, ஸோ நான் சாப்பிட்டுட்டு நீ போய் அவனை போய் பார்க்கணும். இங்கே இது இப்போ எங்கே நம்ம சுற்றி போனாலுமே ஒரே இடத்துல தான் வந்து ரீச் ஆகும். ஸோ பயப்பட தேவையில்லை. எல்லாம் சந்தாக இருக்கும். மற்றபடி சுற்றி பார்த்தா ஒரு மெயின் ரோட்டில் ரீச் ஆகும். அவ்வளோதான். நம்மள என்ன கடை இருக்கும் இங்கே. ஒரு பீஃபு, ஒரு ஆம்லேட். ஸோ இங்கே வந்தால் பரோட்டா, பீஃபு, தோசை அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டைல் தான். அல்லாமல் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அதெல்லாம் பிடிக்காது மீன்ஸு அது அங்கேயே சாப்பிட்லாம். அதுக்கு அதுக்கு இங்கே வரணும். ஃபிஷ் ஃப்ரை இருக்கு, ஃபிஷ் ஃப்ரை இருக்கும். ஒரு இதில் ஒரு மீன். அவ்வளோதான். இங்கே வந்தாச்சுன்னா பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது. எது தேவையோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட வேண்டியதான். பரோட்டா வந்துருச்சு. ஆம்லேட். இது வந்தால் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, இது நம்ம ஒரு கடை மாதிரியே இருக்கும். நம்ம ஒரு கடை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஒரு ஆம்பியன்ஸு, ஃபுட்டு, டேஸ்ட்டு, நம்ம தமிழ் பேசுகிறாள் அதே மாதிரி தமிழ் பேசுகிற எல்லாருமே மேக்ஸிமம் இங்கே வருவாங்க. ஸோ இங்கே பேசுகிறவங்களும் தமிழாக இருக்கும். அப்போ அந்த அது ஒரு நம்ம ஒரு கடை அந்த ஒரு ஸ்டைலில் வாங்கியிருக்கு. பீஃபு, பரோட்டா, ஆம்லேட்டு, இது கொஞ்சம் சால்னா, அப்புறம் மீன் இருக்குது. மீன் வந்துட்டுருக்கு. மீன் நான் இங்கே வந்ததே இதாக இருக்குதான். பொரிச்ச மீன் அங்கே வந்து நான் சாப்பிடாம போகிறதே கிடையாது. நாளைக்கு வந்தாலே பொரிச்ச மீன் இல்லாமல் போனதே கிடையாது. இன்னும் 2 பரோட்டா கட்டி இருக்குது, பீஃப் இருக்குது, மீன் இருக்குது. ரொம்ப 5 ஸ்டார் ஹைப் அந்த மாதிரியெல்லாம் 5 ஸ்டாரை விட இங்கே நம்மளை மாதிரி ஆவரேஜாக சாப்பிட ஆசைப்படுறவங்களுக்கு இது சூப்பராக பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு மீடியம் ஹோட்டலில் போனால் எப்படி எந்த இது இருக்குமோ அந்த மாதிரி நல்லா இருக்குது. இப்போ என்ன கதைன்னா, எனக்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு எந்த வழியில் போகணும் அப்படின்னு. சரி ஸ்ட்ரைட்டாக போவோம். ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அட்வைஸ், நம்ம இந்த ஹோட்டல் எல்லாம் சாப்பிட போகிறப்போ இந்த நமக்கு சப்ளை பண்ணுவாங்கல்ல, அது நமக்கு ஓகே இவங்க ஏதோ நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம ஊரில் என்ன ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா, அதில் நமக்கு எந்த ஒரு பெரிய லாஸும் ஆக போகிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கிடச்சிருக்கே 50 ரூபா அப்படின்னு. இது ஒரு கடை, தமிழ் கடை தான். இதுவும் இங்கே டீ, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அங்கே இன்னும் போகலாம், இன்னொரு நாள் போகலாம். இப்போ எனக்கு ஆல்ரெடி வயர் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அதான் நீங்கள் இந்த பார்க்கிங்கில் எல்லாம் காரெல்லாம் நிப்பாட்டும் போதும் அவங்களுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபாயெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு அது பெரிய விஷயம். நமக்கு அது சரி ஓகே அந்த மாதிரி. ஓகே, நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாமே இந்த சந்தாக இருக்குமா, சந்துலேயுமே காரு, பைக்கு, அது இது எல்லாமே இஷ்டத்துக்கு அப்படி இங்கே ஏறி வர்றது. ஸோ நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்க்கணும். பாருங்கள், கார் வரதை பாருங்கள். ஒரு வண்டி ஒரு 2 நிமிஷம் நின்றுச்சுன்னா அங்கே ஒரு பெரிய டிராஃபிக் ஆகிடும்.
இவ்வளோ நேரமும் வழி தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் தான் நடந்துகிட்டு இருந்தேன். கடைசி பார்த்தா நான் வந்த வழியை கரெக்ட் தான். நான் சொன்னேன் இல்லை, இங்கே எங்கே சுற்றி எப்படி போனாலுமே ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு ரோட்டில் ரீச் ஆகும். இங்கேருந்து பார்த்து போனால் போதும். என் ஃப்ரெண்டு மாப்பிள்ளை எப்போவுமே பிஸியாக தான் இருப்பாங்க. ஒரு வாட்டர் கம்பெனியில் வேலை பார்த்தான். ஸோ எப்போ இங்கே வந்தாலும் நீ அவனையும் பார்த்துட்டு இங்கே பண்ண வேண்டிய வேலையை முடிச்சுட்டு தான் போகிறது. அப்படி நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் இன்னைக்கு போய் போட்டு வர இடத்துல போய் வெயிட் பண்ணணும். அது இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் போகணும். ஏர்போர்ட் போய்ட்டு ஏர்போர்ட்டில் தான் அந்த போட்டு வர இடத்துக்கு வெயிட் பண்ணணும். இப்போது மணி இப்போ 4:15 ஆகுது. எனக்கு போட்டான 6:30 மணிக்கு தான். ஸோ இன்னும் டைம் இருக்குது. அதுவரை இது ஒரு பீச் இங்கே இருக்குது. இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 6 மணிக்கு 6 இல்லை 5:45 அங்கேருந்து கிளம்புனா 6 மணிக்கு அங்கே போகலாம். போயிட்டு போட்டு 6:30 மணிக்கு வரும் கிளம்ப வேண்டியதான். ஸோ அங்கே இருக்க ஏர்போர்ட், அங்கே இருக்க ஏர்போர்ட். இங்கே இருந்துன்னா ஃப்ளைட் வரது போகிறதெல்லாம் தெரியும். அங்கே இருக்க ஏர்போர்ட், அங்கே குளிக்கிறதுக்கான இடம்லாம் அங்கே இருக்கும். அந்த சைடு குளிக்கிறதுக்கான இடம் இருக்கும். ஸோ இன்னும் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம இதை கிளம்புறதுக்கான டைம் ஆச்சு. நான் ஏர்போர்ட்டு போகிறதுக்கு போட்டு ஏற போயிட்டுருக்கேன். ஈவினிங் ஆனால் நல்லா இருக்குது. கொஞ்சம் சன் கம்மியாக நல்லா இருக்குது. போட்டில் தான் ஏர்போர்ட் போக போகிறோம். ஸோ அதான் போட்டு ஏறியாச்சு. இந்த சன்செட் எல்லாம் இனி போகிற வழியில் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் இருந்து இனி நம்ம ரெசார்ட்டோட கவுண்டரில் போய் எப்படி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம பேரில் டிக் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம போட்டு வந்ததும் ஏறி போக வேண்டியதான். போட்டு எங்கே வரும்னா இதில் வரும் போட்டு. பாருங்கள் வியூவை பாருங்கப்பா சாமி, அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போது ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம கவுண்டருக்கு போய்ட்டுருக்கோம். இப்போ ஒவ்வொரு ரெசார்ட்டுமே தனித்தனி கவுண்டர் இங்கே இருக்கும். இதாக இருக்க மாதிரி தனித்தனி கவுண்டர் ஒவ்வொரு ரெசார்ட்டுக்கும் இருக்கும். இதில் நம்ம ரெசார்ட்டை தேடியில் நம்ம எங்கள் கவுண்டர் தான் இதில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம நேமை என்ட்ரு பண்ணோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாலியில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது வரணுன்றது அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.